الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்ஆவுடைய ஃபர்லை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள் அவர்களுடைய வழியிலே நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. கண்ணியமிக்க முஃமினீன்களே, மனித வாழ்வில் எல்லோரும் நிம்மதியை விரும்புகிறார்கள். வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எந்த சிரமமும் வரக்கூடாது. எல்லோரும் எல்லா காலகட்டத்திலும் எந்த விதமான கஷ்டமோ சிரமங்களோ சோதனைகளோ எதுவுமே வரக்கூடாது என்பது போல் மனிதர்களுடைய எண்ணம். நாம் நிம்மதியாக இருக்கணும், எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். சில பேர் கேட்குறாங்க, நல்லவங்களுக்கு ஏன் சிரமம் வருது அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று நான் காலையில் தஹஜ்ஜுதுக்கு ஒது செய்கிறதுக்கு தான் போனேன், சிரத்து அங்கன்னு சறுக்கி விழுந்துட்டேன். இப்படி ஏன் நல்லவங்களுக்கு சிரமம் வருது? பல பேருடைய சிந்தனையில் உடுக்கக்கூடிய கேள்வி. அல்லா 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 அல்லான்னு வாழ்கிறான் சத்து, நான் என்ன பாடுபடுறேன். அவன் பாருங்கள், ஊரே அடித்து உலையில் போடுறான், நல்லா இருக்கிறான் சத்து, அவன் நல்லபடியாக இருக்கிறான், நான் இவ்வளோ சிரமப்படுறேன், ஏன் அல்லாஹ் எனக்கு இந்த சோதனையை கொடுக்குறான் அப்படின்லாம் பல பேர் நம்ம நினைக்கிறோம். பெருமக்களே, வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். இஸ்லாம் இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கையை சொல்லித் தருகிறது. இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அந்த வாழ்வினுடைய கண்ணோட்டத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் உலகத்தில் எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை, எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. யதார்த்தத்தினுடைய யதார்த்தம் என்ன, உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன, மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இந்த உலக வாழ்வு என்பது ஒரு சோதனை. இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும், உங்களுடைய வாழ்நாளையும் மரணத்தையும் உங்களை சோதிப்பதற்காக படைத்திருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்றான். இங்கே சொகுசினுடைய நிலை அல்லது ஆகிரத்தின் சொல்லிட்டான். இது செயல்பாட்டினுடைய தாருல் அமல், செயல்களுடைய பூமி. இது கூலியினுடைய உலகம் இது அல்ல. கூலியினுடைய உலகம் இதுவாக இருந்திருந்தால் மனித புனிதராம் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா தங்களுடைய உடலிலே, அவருடைய மேலான உடலிலே கயிறுகள் பதியக்கூடிய அளவிற்குண்டான ஒரு கயிற்று கட்டில் படுக்க வைத்திருக்க மாட்டான். அல்லாஹ் முபாரக்கான பற்களை அல்லாஹ் உடைக்க வைத்திருக்க மாட்டான். பல்வேறு விதமான சோதனைகளை அல்லாஹ் உலகத்தில் காட்டியிருக்க மாட்டான். எனவே இது கூலியின் உலகம் அல்ல, மாலிக் யௌமித்தீன், கூலியினுடைய நாளின் அதிபதி என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே தன்னை இந்த உலகத்தை பற்றி சொல்லவில்லை. இது கூலியின் உலகம் அல்ல, இது சோதனையின் உலகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சோதனை என்பது வனபுலூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா, குர்ஆன் சொல்கிறது. நல்லதை கொண்டும் சோதிப்போம், கெட்டதை கொண்டும் சோதிப்போம். ரெண்டுமே சோதனை தான்ங்கிற அல்லாஹ். நல்லதை கொண்டு மட்டும் இல்லை, கெட்டதை கொண்டும் சோதிப்போம். கெட்டதை கொண்டு மாத்திரமல்ல, நல்லதை கொண்டும் சோதிப்போம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நோய் மாத்திரமல்ல சோதனை, ஆரோக்கியமும் சோதனை தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நோய் சோதனை, நோய் மட்டுமல்ல ஆரோக்கியமும் சோதனை தான். அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முதுமை மாத்திரமல்ல இளமையும் சோதனை தான். முதுமையா இருக்கிறது, அவருக்கு முடியல, சோதனை. ஆனால் முதுமை மாத்திரமல்ல இளமையும் சோதனை தான். வறுமை மாத்திரமல்ல செல்வமும் சோதனை தான். வறுமை என்பது ஒரு சோதனை என்றால் அல்லாஹு தஆலா சில பேருக்கு வறுமையை கொடுத்து சோதிக்கிறான், சில பேருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறான். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து சோதித்தான். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வறுமையை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான்.
வறுமை மாத்திரமல்ல சோதனை, செல்வமும் சோதனை தான். அறியாமை மாத்திரமல்ல சோதனை, அறிவும் பெரிய சோதனை. சோதனைகள்ல பெரிய சோதனை அறிவு. எனவே அறியாமை மாத்திரமல்ல, அறிவும் சோதனை தான். ஒரு மனிதனுடைய திறமை இன்மை என்பது மாத்திரமல்ல சோதனை, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய திறமையும் சோதனை தான். ஆசிஃப் இப்னு பர்கியா கண்மூடி முழிப்பதற்கு முன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தர்பாரிலே பில்கீஸ் மகாராணியினுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். 400 மைல்களுக்கு அப்பால் உள்ள அந்த சிம்மாசனத்தை கண்மூடி முழிப்பதற்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தார்கள். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, ஹாதா மின் ஃபضل ரப்பி லியப்லுவனி, இது என் ரப் எனக்கு தந்த அருள், லியப்லுவனி, என்னை சோதிப்பதற்குன்னு சொல்றாங்க. என்னை சோதிப்பதற்கு. அல்லாஹ் திறமைகளை கொடுத்தும் சோதிப்பான், திறமை இன்மையினாலும் சோதிப்பான், அறிவை கொடுத்தும் சோதிப்பான், அறிவின்மையையும் அறியாமை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், பொருளாதாரத்தை கொடுத்தும் சோதிப்பான், வறுமையை கொடுத்தும் சோதிப்பான், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தும் திடகாத்திரமான வலிமையை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், அதே போல நோயை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை. இந்த கண்ணோட்டத்தில் உலகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு ஏன் கவலை? உலகத்தில் ஒரு சின்ன ஹைரை செய்தாலும் அதனுடைய பலன்களை கொடுக்காமல் நான் விடமாட்டேன். ஆனால் பலன் கொடுக்கும் இடம் இதுவல்ல. உலகத்தில் அநியாயங்களை செய்கிறான், தீமைகளை செய்கிறான், அதற்கான பலனையும் காண்பான். ஒண்ணுமில்லை, இங்கே இல்லை காண வேண்டிய. பல்லஹும் மௌஇதுன், சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்வான், அநியாயங்களை செய்பவர்களை பல்லஹும் மௌஇதுன், அதற்கென்று வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது. லன் யஜிது மின் தூனிஹி மௌஇலா, அதை விட்டு அவர்கள் தப்பிக்கவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால ஒரு மூமினுடைய பார்வை யதார்த்தமான பார்வை, உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கைக்குண்டான ஒரு பார்வை இப்படி இருக்க வேண்டும். இது ஒரு சோதனை உலகம். எதை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான், கொடுத்தும் சோதிப்பான். எல்லாம் சோதனை தான். வாழ்க்கை மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய மரணம் மாத்திரமல்ல சோதனை, அவனுடைய ஹயாத்தும் சோதனை தான். நீண்ட ஹயாத்தை கொடுத்திருக்கிறான், அது ஒரு சோதனை தான். அல்லாஹ் அதை குறிச்செல்லாம் கேட்பானே, இந்த நாட்களை குறித்தெல்லாம் கேட்பானே. பொருளாதார இளமையை பற்றி கேட்பான், இளமையை பற்றி கேட்பான். தனி கேள்வி கியாமத்தில் இருக்கிறது. பொருளாதாரத்தை பற்றி கேட்பான். எப்படி சம்பாதித்தீர்கள், எப்படி செலவழித்தீர்கள், கணக்கு கொடுக்கணும். எதை குறித்தும் அல்லாஹ் தஆலா கேட்காமல் இருக்க மாட்டான். இந்த உலக வாழ்க்கை ஒரு மூமினை பொறுத்தவரையில் சோதனை என்று சொல்லும் பொழுது நாம் இந்த யதார்த்தமான பார்வை இதுதான். இப்படி பார்த்தோம்னு சொன்னா என் ரப்பு என்னை சோதிக்கிறான், என் ரப்பு என்னை கைவிட மாட்டான். சோதனை என்று கருதினால் உலகத்தில் யதார்த்தமான பார்வை வந்துவிடும். சோதனையான இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு குறிப்பாக 3 குணங்கள் வேணும்னு சொல்றாங்க. சோதனையான இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு குறிப்பாக 3 குணங்கள் வேண்டும். அல்லாஹ் அந்த உயர்ந்த பண்புகளை நமக்கு தந்தருள்வானா. அருமையானவர்களை, இந்த 3 பண்புகளையும் வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எந்த சோதனை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் சரி, நாம் ஒருபோதும் நிம்மதி இழக்க மாட்டோம். எந்த நிலையிலும் நம்மை நாம் விட்டுவிட மாட்டோம். முதலாவது குர்ஆன் சொல்கிறது, நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இழந்துடக்கூடாது. வாழ்க்கையில அவநம்பிக்கைங்கிறது கூடாது. வாழ்க்கையில் அவநம்பிக்கை அப்படிங்கிறது கூடாது. பாசிட்டிவான எண்ணங்கள் தான் வேணும். எதிர்மறையான சிந்தனைகள், நெகட்டிவான எண்ணங்கள் அது கூடாதுன்னு சொல்லுது மார்க்கம். என் ரப்பு என்னை கைவிட மாட்டான். குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, எனக்கு விதிச்சது நடக்கும். குர்ஆன் சொல்கிறது, குல் நாயகமே இந்த உலகத்திற்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள், லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, எனக்கு என் ரப்பு எதை விதிச்சிருக்கிறானோ அது நடக்கத்தான் செய்யும் என்று சொல்லிவிடுங்கள். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் யார்? அல்லாஹ் மீது தவக்குல் வைப்பார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் போதும். இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் சோதனையான அந்த வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடித்தளம். அவநம்பிக்கை வந்துடுச்சுன்னு வைங்க, என்னத்த வாழ்க்கை, பயம் வந்துடும். அவநம்பிக்கை வந்தால் பயம் சூழ்ந்து விடும். பயம் இருக்குதே, பயத்தை பொறுத்த வரையில நோய் ஒரு பயம்னா, நோயை பற்றி பயப்படுறது அதை விட பயம். நோய் ஒரு பயம், நோய் வந்தா பயப்படுறார்.
அந்த பயம் இருக்கிறதே நோயை விட பெரிய நோய். அது பயம் வந்து விடும். அதே போல வாழ்க்கையிலே அவநம்பிக்கை என்பது ஏற்பட்டு விட்டால் பதற்றம் வந்துவிடும், எந்த காரியத்திலும் குழப்பம் வந்துவிடும். எனவே வாழ்க்கையிலே இந்த சோதனையான உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு முதல் விஷயம் நம்பிக்கை. குர்ஆன் அதை கொண்டுதான் தொடங்குகிறது. ஹுதல்லில் முத்தகீன். இந்த குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும்னு சொன்னா, நன்னம்பிக்கையாளர்களுக்கு. நம்பிக்கையோடுங்க வாங்க, சந்தேகத்தோடுங்க வரக்கூடாது, அவநம்பிக்கையோடு வரக்கூடாது, எதிர்மறையான சிந்தனையோடு வரக்கூடாது. நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு குர்ஆன் வழிகாட்டு. வாழ்க்கையே நம்பிக்கை தானங்க, வாழ்க்கையே நம்பிக்கை தானே. ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லபடியா இருக்கும்னு சொல்லி இவர் நினைக்கிறார். இவர் கட்டி கொடுத்தா இவர் நல்ல வச்சு என்ன செய்வார், காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறாங்க. இந்த நம்பிக்கை தான் திருமணங்கள் உலகத்தில் நடக்கிறது. உலகத்தில் எந்த காரியமும் சரி, ஒரு ஆள் ஒரு கடை வைக்கிறாரு, வியாபாரம் நடக்கும். நம்பிக்கை, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான். இன்னைக்கு இல்லை நாளைக்கு என்ன செய்யும், லாபம் வரும், உயர்வு வரும், நம்புறாரு. இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு நோய், ஒரு ஆள் மருத்துவத்தை போறாரு, மருத்துவத்தை போனால் குணமாகும், நம்பிக்கை. இவர் நம்மளை குணப்படுத்துவார் நோயாளி நினைக்கிறாரு, அவர் நம்பிக்கையின் அடிப்படையில் தான். ஒரு படிக்கிறாரு, படிச்சா என்ன செய்யணும், அதுக்கு அடுத்து எதிர்காலத்தில் நல்லா இருக்கலாம் நினைக்கிறார், நம்பிக்கை தான். வாழ்க்கையில் எந்த காரியமானாலும் சரி, உலகமே நம்பிக்கையில் தான். உலகத்தினுடைய எந்த செயல்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்பிக்கையின் அடிப்படையில் தான். வேலையானாலும் சரி, திருமணமானாலும் சரி, படிப்பானாலும் சரி, வியாபாரமானாலும், எந்த காரியமானாலும் உலகத்திலே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செயல்பாடு என்பது. எனவே அவநம்பிக்கை கூடாது, மார்க்கம் சொல்கிறது. அவநம்பிக்கை கூடாது. அதிலேயும் மூமின்களை பொறுத்தவரையில் ஆழமான இறை நம்பிக்கை, ஆழமான இறை நம்பிக்கை. என் ரப்பு நாடியது தான் நடக்கும், அவ்வளவுதான். இது என்னங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம், முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிருவோம் நம்ம, இல்லைன்னா அங்கனே தான் சுத்திக்கிட்டு இருப்போம். ரப்பினுடைய நாட்டம் முடிந்து விட்டது. அந்த காரியத்தை பொறுத்தவரையிலே அதற்கு அடுத்துள்ள வேலை, அதற்கு அடுத்துள்ள சிந்தனை என்பது இல்லை. அருமையானவர்கள், அல்லாஹ் சொன்னான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா. அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து ஒருபோதும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். இப்படி வருது, இப்படி இருக்குது, நிராசை ஆகாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னஹு லா யைஅஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய கூட்டம் தான் நிராசையா இருப்பாங்கன்னு சொல்றான். நிராசையாகிறது யாரு? அவநம்பிக்கை கொள்வது யார்? நெகட்டிவான சிந்தனை யாருக்கு அதிகம் வரும்? அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வை மறுக்கிறார்களோ, ஈமான் உள்ளவர்களுக்கு அப்படி வராதுங்கிறான். ஈமான் உள்ளவர்களுக்கு அடிப்படையான இந்த சோதனை உலகத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான முதல் அம்சம் நம்பிக்கை. வாழ்க்கையே நம்பிக்கையின் அடிப்படையில் தான். எனவே அந்த நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பல நிலைகளில் வெற்றி பெறுவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நிகழ்வு தானே. சௌரில் ஸல்லல்லாஹு இருக்கிறார்கள். சௌர் குகையை போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த சௌர் குகை இருக்குத, உள்ள படுத்துதான் உள்ள போகணும். ஆனால் உள்ள போய் ஒரு ஆள் கூட நிற்கலாம், பல பேர் கூட உள்ள போய் எழுந்திரிச்சு நிற்கலாம். அந்த குகை வித்தியாசமான குகை. அதனால யாராவது கீழே இருந்து படுத்து பார்த்தா உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். உள்ள இருந்து பார்த்தா இங்கே கால் நடமாட்டம் தெரியும். உள்ள இருந்து பார்த்தா வெளியில கால் நடக்கிறவங்க தெரியும். சித்திக் நாயகம் உள்ள இருந்து பார்க்குறாங்க, தீபத்தை அணைத்து விடுவார்களோ? 100 ஒட்டகை அல்லவா விலை பேசி இருக்கிறார்கள். இவருடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகை, எங்கே இந்த ஜோதியை, இந்த தீபத்தை அணைத்து விடுவார்களோ? பயந்தாங்க, சித்திக் நாயகம் பயந்தாங்க. யதார்த்தமான அவங்களுடைய நிலை. ஆனால் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனான்னு சொன்னார். பயப்படாதீங்க சித்தி, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! எந்த இடத்தில், எந்த இடத்தில், எப்படிப்பட்ட கட்டத்தில்! இதுதான் ஈமானுடைய வலிமையின் உச்சம், உச்சத்தின் உச்சம். அதனால எந்த கட்டத்திலேயும் நம்பிக்கை இழந்துடவே கூடாது. முன்னாலே குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகள் தானே. முன்னாலே நைல் நதி, பின்னாலே ஃபிரௌனுடைய பட்டாளம், கூட்டம் சொன்னது இன்னால முதரக்குன், மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். குர்ஆன் சொல்லுது, இந்த சமூகம் சொன்னது இன்னால முதரக்குன், மாட்டிக்கிட்டோம், முடிஞ்சு, நம்ம கதை முடிஞ்சு. இன்னால முதரக்குன் கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் உலகத்து மூமின்களுக்கு உண்டான பதில், உலகத்து மூமின்களுக்கு உண்டான பதில். ஃபிரௌன் சூனியக்காரர்களுக்கு மத்தியிலே போட்டி நடக்கிறது, மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு சூனியக்காரர்களுக்கும். சூனியக்காரர்கள்லாம் பார்த்தாங்க,
ஆகா நம்ம செய்கிறதும் சூனியம், இவர் அல்லாஹ்வுடைய நபிங்கிறது விளங்கிக்கிட்டாங்க, எல்லாரும் ஈமான் கொண்டாங்க. உடனே ஃபிரௌன் சொன்னான், நீங்கள் இந்த நேரத்தில் ஈமானை விடவில்லை என்று சொன்னால் மாறுகால் மாறுகை வெட்டுவேன். அவங்க சொன்ன வார்த்தை ஃபக்லிமா அன்தகால், எப்பா என்ன செய்வேன், என்ன வேணாலும் செய்துக்க, இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத் துன்யா, நீ எதை செய்தால் இந்த உலகத்தில் வேணா கொஞ்சம் கூடுதல் குறை உண்டாக்கலாம், எங்களுடைய வெற்றியை தடுத்துட முடியுமா, நிலையான ஆகிரத்தினுடைய வெற்றியை தடுத்துவிட முடியுமான்னு சொல்லி அந்த நேரத்திலும் ஈமான் கொண்ட சில நிமிடங்களிலே நொடிகளிலே அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே நம்பிக்கை. எனவே வாழ்க்கையிலே இந்த சோதனை உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 அம்சங்களை நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த 3 விஷயங்களை சொல்றாங்க. முதலாவது ஆழமான இறை நம்பிக்கை, ரெண்டாவது அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக்கிறது, எல்லா முயற்சியும் பண்ணணும், எல்லா வேலைகளையும் பார்க்கணும், படிக்கணும், பரீட்சை எழுதணும், அதே போல வேலைக்கான அந்த பணிகளை செய்யணும், அதுக்குண்டான காரியங்களை பூரா செய்யணும், ரப்பிடத்தில் துஆ செய்யணும். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய விதி எதுவோ அதை பொருந்தி கொள்ள வேண்டும். நம்ம எல்லா முயற்சியும் பண்றோம், நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் அல்லாஹ் முடிவு பண்ணியிருக்கிறான், அதை பொருந்தி கொள்ளும், அதுதான் மூமின். அதுதான் இந்த உலகத்தில் ஒரு மூமினுடைய பண்புன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நஷ்குரு அலர் ரஹா வ நஸ்பிரு அலல் பலா வ நர்லா பில் கதா. அல்லாஹ் தந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துவோம், சோதனைகளில் பொறுத்துக்கொள்வோம், அதே போல் அல்லாஹ்வுடைய விதியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், பொருத்திக் கொள்வோம். என் ரப்பு எனக்கு எத்தனை நாடி இருக்கிறான், அது ஹைர், அவ்வளவுதான். அதுல என்ன இருக்குது ஹைர் நமக்கு தெரியாது, அதனுடைய ஆழம் என்பது நமக்கு தெரியாது. என் ரப்பு இதை எனக்கு நாடி இருக்கிறான், அதை பொருந்தி கொள்ளக்கூடிய உள்ளம் இருக்கிறதே நிச்சயமாக வாழ்க்கையிலே மகத்தான வெற்றியை ஏற்படுத்தி தரும். ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, நாம கேட்டது கிடைச்சிச்சின்னா சந்தோஷம், கேட்டது கிடைக்கலன்னா ரெட்டிப்பா சந்தோஷம். இது எனக்கு புதுசாக இருக்குது. நம்ம அல்லாட்ட ஒன்று கேட்டான், அல்லா தந்துட்டான், சந்தோஷம். நம்ம கேட்டது கிடைக்கல, ரெட்டிப்பான சந்தோஷம். ஏன்னா முதலாவது என் விருப்பம், ரெண்டாவது என் ரப்பின் விருப்பம். முதலாவது உள்ளது என் விருப்பம், நான் கேட்டேன் தந்துட்டான். ஆனால் நான் கேட்டது தரல, ரப்பு வேற ஒன்று தந்திருக்கிறான், அல்லது நான் கேட்டதையே தரல என்றால் ரெட்டிப்பான சந்தோஷம். என்னது என் ரப்பின் விருப்பம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு உயர்ந்த வார்த்தை. அதனாலே வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்குண்டான இந்த சோதனை உலகத்தினுடைய வெற்றிக்கு அடிப்படையான குணங்களிலே விதியை, அல்லாஹ்வுடைய விதியை, எல்லா முயற்சியும் பண்ணணும், எல்லா முயற்சியும் பண்ண வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். எது அல்லாஹ்வுடைய விதியோ அதை பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மை வந்துவிட்டது என்று சொன்னால் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. அதே போல மூணாவதாக சபுர். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே 90 இடங்களில் சபரை பற்றி சொல்கிறான். வலனபுலுவன்னக்கும், முமின்களை உங்களை நாம் சோதிப்போம், பிஷைஇன் மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு சோதிப்போம், வல் ஜூ, வறுமையை கொண்டு சோதிப்போம், பொருளாதார நஷ்டங்களை கொண்டு சோதிப்போம், சில உயிர்கள் நீங்கள் நினைக்காத நேரத்திலே நினைக்காத ஆட்கள் தவறி விடுகிறார்கள், அதை கொண்டும் சோதிப்போம். அல்லாஹ் சொல்கிறான், ரப்பினுடைய வார்த்தை, வபஷிரி சாபிரீன், சாபிரீன்களுக்கு பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சோபனம் சொல்லுங்கள் நாயகமே. பொறுமையாளர்களுக்கு 90 இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யுவஃபஸ் சாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா கணக்கில்லாத கூலி, ஒரு அமல்களுக்கெல்லாம் எண்ணி 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 அல்லாஹ் கூலியை கொடுப்பான்னா, சபுரை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுக்கா சபுர் செய்துக்கிட்டோம்னு சொன்னால் சபுரை பொறுத்தவரையிலே கணக்கில்லாத கூலின்னு குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது, கணக்கில்லாத கூலி. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பண்பை நமக்கு கற்றுத்தந்த பெருமக்கள். அதற்கு உம்மு சலமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, மக்காவில் உதாரணம் சொல்லக்கூடிய கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை. அதற்கு அபூ சலமா உம்மு சலமா 2 பேருடைய வாழ்க்கை அப்படி வாழ்க்கை. கணவன்னா இப்படி இருக்கணும், மனைவின்னா இப்படி இருக்கணும், அப்படி ஒரு வாழ்க்கை. அதற்கு அபூ சலமா இறந்துடுறாங்க. உம்மு சலமாவால் தாங்கிக்கிற முடியல. அல்லாஹும் அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹுலுஃப்னி ஹைரம் மின்ஹா, யா அல்லாஹ் இந்த சோதனையை விட்டு என்னை நீக்கி சிறந்த ஒரு ஹைரை எனக்கு பகரமாக தான் துவா ஓதணும்னு சொல்லி சோதனையில் வருது. அவங்க சொன்னாங்க, என்னுடைய கணவரை விட எனக்கு எந்த சிறந்த பகரம் இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் ஓதனாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு பகரத்தை கொடுத்தானா இல்லையா? நமது உயிரினு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கணவராக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். அல்லாஹ்வுடைய ரசூலையே கணவராக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்தான்.
வாழ்க்கையிலே சபருக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, எனவே உலக வாழ்க்கையிலே நமக்கு நிம்மதி வேண்டும் என்று சொன்னால், இந்த புலம்பல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் ஒரு சோதனை உலகம் என்ற ஒரு கண்ணோட்டத்தை, ஒரு யதார்த்தமான பார்வையை நாம் நம்மிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சோதனையான உலகத்திலே வெற்றி பெறுவதற்கு இறை நம்பிக்கை, அழுத்தமான நம்பிக்கை, அதேபோல் அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை, சபர் செய்யக்கூடிய அந்த உள்ளம் என்று வந்துவிட்டால் வாழ்க்கையில் நிம்மதியை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கை எல்லா நிலையிலும் நிம்மதியாக ஆக்கியருள் புரிவானாக. நம்மால் தாங்க முடியாத எல்லா சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள் புரிவானாக. சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகிரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கியருள் புரிவானாக. ரப்பினுடைய பொருத்தத்தை அல்லாஹ் நமக்கு சன்மானமாக தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.